அன்பான தமிழ் மக்களுக்கு என் வணக்கம். என் பேரு சாபித். நான் கேரளால கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் வசிக்கிறது. இப்ப நான் உங்களோட பேசுற விஷயம்னா, எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒரு 88-89 கொல்லத்துல என் வீட்டு முன்னாடியில ஒரு தமிழ் ஃபேமிலி இருந்த. தமிழ் ஃபேமிலி சொன்னா அவரு டாடா கம்பெனியில சக்தி ஆட்டோமொபைல்ஸ் மேனேஜர் சண்முக சுந்தர கவுண்டர் என்ற பேருள்ள ஒரு ஆளு நம்ம வீட்டு முன்னாடியில. நான் அப்ப அந்த சமயத்துல நான் குழந்தை. முன்னாடியில அவர் வந்து நம்ம வீட்டு முன்னாடியில அவர் ரெண்டுக்கு தான் அவர் தாமசிச்சது. ஆனா எனக்கு தமிழை கொஞ்சம் தெரிஞ்சது, அவங்களோட நான் செலவழிச்சதுனால தான் தமிழ் படம் பார்க்கவும். அப்படிதான் நான் தமிழை கொஞ்சம் உங்களுக்கு பேசுறதுக்கு உள்ள ஒரு ஸ்டைல வந்து என்ன சொன்னா, நான் இப்போ லைவ்ல வந்திருக்குது. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு சோகம் இருக்கும். அப்படி ஒரு சோகம் எனக்கு இருக்கு. அவரு முன்னாடியில தனியதான் வந்து, அதுக்கப்புறம் அவரை மனைவி, அது கூட அவர் ஒரு குழந்தை, 3 பேரு அவர் தாமசம் நம்ம வீட்டு முன்னாடி தான். என்ன சொன்னா, ஒரு குழந்தை பேரு ராஜ்குமார். அவனுக்கு ஒரு 2 வயசா எனக்கு தோணும். 2 வயசுக்கு அந்த வயசுக்கு தான் அவர் வந்தது ஃபேமிலியா. நம்ம வீட்டும் அவர் வீடும் தொட்ட பக்கத்துக்கு தான் இருக்கு. நம்மளே ஒரு தமிழ் ஃபேமிலிய ஒரு மனிதனை பார்த்தது நான். அவர் என்ன சொன்னா, சூப்பர் பிஹேவியர் உள்ள ஒரு വ്യക്തി தான் அவர். அப்போ என்ன சொன்னா, எந்த அம்மாட அம்மா பாட்டி எல்லாரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவர். ஒரு 8-9 வருஷ காலம் நம்ம வீட்டு முன்னாடியில தான் அவர் இருந்து. எந்த ரிலேஷன் என்ன சொன்னா, ஒரு பிளட் ரிலேஷன் தான் அவருமாயிட்டு தான். அவரை வீட்டுலதான் நான் எப்பவுமே இருக்கும் குழந்தையான சமயத்துல. நான் இப்ப சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மதுரையில கம்பெனி டிரான்ஸ்பர் பண்ணி அவரு மதுரையில டிரான்ஸ்பர் ஆகி போன. அதுக்கப்புறம் அவரை ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல. ஆனா சின்ன வயதுல எனக்கு யாவும் இருந்த ஒரு அட்ரஸ் இருக்கு எனக்கு. அந்த அட்ரஸ் 44 கபீர்தாச ஸ்ட்ரீட், வெங்கடேஷ் காலனி, பொள்ளாச்சி. அந்த ஒரு யாவத்துல நான் ஒரு பெருசானதுக்கு அப்புறம் நானும் என் வைஃப் பொள்ளாச்சியில ரூம் எடுத்து அந்த ஏரியால போய் எல்லாருக்குமே அவரை கேட்டு பார்த்தேன். ஆனா ஒரு அட்ரஸும் எனக்கு கிடைக்கல. நான் இப்போ வந்து சொல்றது என்னன்னா, அவங்க பேரு சண்முக சுந்தர கவுண்டர், அவர் மனைவி பேரு ரங்கநாயகி, என் தம்பி அவர் குழந்தை ராஜ்குமார், പിന്നെ അവരെ அப்பா பேரு பழனிசாமி கவுண்டர், പിന്നെ டாக்டர் மாலதி இருந்து, தேவி இருந்து, ஹரி இருந்து, குமார் இருந்து, எல்லாரும் எனக்கு நல்லா யாவும் இருக்கு. எனக்கு இப்போ வயசாகுனா. ஆனா அந்த சின்ன வயசுல நமக்கு ஒரு சோகம் போல, அவர் எங்க போய் எங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சொன்னா எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். அது மெயின் ரீசன். அவரை கூட நான் இருந்தேன். அதான் இത്ര ஒரு நல்ல ஒரு மனுஷன் மாறு நான் இந்த வாழ்க்கையை நான் கண்டதே இல்லை. நான் இப்ப வந்து உங்களோட சொல்றது, എന്റെ വീഡിയോ பார்க்கறது, நான் എന്റെ യൂട്യൂബ് ചാനലിൽ ഒരു 4.5 കോടി ആൾക്കാർ എന്റെ വ്യൂസ് இருக்கு. ஒரு 40,000 பக்கம் சப்ஸ்கிரைப்ஸ் ഒക്കെ இருக்கு. ஒரு நாள் நான் மெட்ராஸ்ல ட்ரெயின்ல വരുന്ന സമയத்துல ഹൈക്കോടതിയിലെ ഒരു அட்வொகேட் இருந்து, ராஜேந்திரன் அவர் பேரு. அவருக்கு நான் எல்லாம் கொடுத்து நான் பறஞ்சு இந்த மாதிரி தான் அவர் ஃபேமிலி பேர் எல்லாமே சொல்லி இருக்கு அவர்கிட்ட. அவருக்கு நான் ஒரு வாரம் முன்னாடியில மெசேஜ் போட்டேன். அவர் சொன்ன கிடைக்கல. நான் மதுரையில என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவரோட நான் கேட்டு பாக்குறேன், இவரை குறிச்சு ஏதாவது ஒரு அட்ரஸ் கிடைச்சா நான் அப்ப இமீடியட்டா உங்களுக்கு கால் பண்றேன்னு சொன்னேன். ஆனா இந்த அன்பான தமிழ் மக்கள் இந்த வீடியோ பார்த்திருந்தா ஏதாச்சும் அட்ரஸ் கிடைச்சா நான் ஒண்ணு கூட நான் டீட்டெயில்ஸ் പറയാം.
அவங்க பேரு சண்முக சுந்தர், அவர் குழந்தை பேரு ராஜ்குமார். ஆனா பொள்ளாச்சியா முன்னாடியில அட்ரஸ் இருந்தேன். என்னன்னு தெரிஞ்சு அவர் கவுண்டர், அவரை முன்னாடியில அவர் வீட்டுல சாதனம் எல்லாம வண்டியில பொள்ளாச்சியும் தான் வரும். அதனாலதான் நான் பொள்ளாச்சி போனேன். ஆனா பொள்ளாச்சியில எனக்கு நமக்கு ஒரு அட்ரஸும் கிடைக்கல. எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சோகமா இருக்கு. என்னன்னு தெரிஞ்சா அவரை எனக்கு பார்க்கணும். அவர் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் கிடைச்சுன்னா, இந்த வீடியோ பார்க்குற யாருமே அது கிடைச்சா எனக்கு நான் ஃபோன் நம்பர் இதுல கொடுக்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இமீடியட்டா அந்த ஃபோன் நம்பர்ல எனக்கு கால் பண்ணணும். என்னன்னு சொன்னா இது ஒரு மனசுல ஒரு நோவோடு இருக்கு. எனக்கு பயங்கரமான அவரை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் கிடைச்சா அன்பான தமிழ் மக்கள் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டு பார்க்கிறேன். சரி, தேங்க்யூ.